Hi friends, welcome back to Journey with Jeevi. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம், பிரியாணி. நம்ம எல்லாரும் பிரியாணின்னு சொல்றோம். ஆனா இந்த வேர்ட் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேடி பார்க்கும்போது தான் பெர்ஷியா டு பிளேட் அப்படின்ற ஒரு சேயிங் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா பெர்ஷியால ஒரிஜினேட் ஆகி முகல்ஸ் வழியா இந்தியாவுக்கு வந்தது தான் பிரியாணி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பெர்ஷியன் லாங்குவேஜ்ல பிரிஞ்ச்னா ரைஸா, பிரியன் அப்படின்னா ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி வறுத்துட்டு சமைப்பாங்க, அதுதான் இதோட அர்த்தம். அப்படிதான் இந்த பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஷாஜஹானோட மும்தாஸ் அவங்களோட முகல் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா அண்டர் நரிஷ்டா இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரிச் அண்ட் பேலன்ஸ்டான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரைஸையும் மீட்டையும் ஒன்னா கலந்து செஞ்சாங்க. அதுதான் பிரியாணின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம அரசர்கள் நம்ம நாட்டுல போர்க்களத்துக்கு போகும்போதும் ஹண்டிங் வேட்டையாட போகும்போதும் இந்த மாதிரி கலவை சாதம் செஞ்சு எடுத்துட்டு போவாங்கன்னு ஒரு கதை இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிரியாணி நம்ம ரொம்ப ஆசையாக சாப்பிட்றோம். பட் அது எப்படி தான் வந்தது நம்ம ஊருக்கு, அது எப்படி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் தேடி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதான் ஷேர் பண்ணேன். பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ், நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம், பார்த்துருப்போம். நார்மலாகவே பிரியாணி 5 சென்சஸ்க்கும், நம்மளோட கண், காது, மூக்கு, நம்ம மனசு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம என்னதாமா பண்ண போற சொல்லு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடி பிரியாணி. இது மோஸ்ட்லி முஸ்லீம் வெட்டிங்லாம் செய்வாங்க. ஸோ இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு இந்த 3 ஸ்பைசஸே போதுமானது. பட்டை, லவங்கம், ஏலக்காய். 4 துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு 4 துண்டு பட்டையும் 2 ஏலக்காய் 2 லவங்கம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பாதி பிரியாணி தாளிக்கிறதுக்கு, இன்னொன்று அரிசி கொதிக்க வைக்கிற தண்ணியில் போடுறதுக்கு. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஹோல் பூண்டு, முழு பூண்டை எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி ஒரு 3 இன்ச்சு கிட்டக்க இஞ்சி எடுத்து தோல் சீவி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கட்டு புதினான்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் 6 வெங்காயம் அண்ட் 6 தக்காளி. 1 கிலோ அரிசிக்கு இந்த அளவுக்கு ஓகே. அப்புறம் 5 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் 1.5 கேஜி சிக்கன். 1 கிலோ ரைஸ்க்கு நான் 1.5 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அலசி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கூட நம்ம நெய் ஒரு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் நெய்யில் பண்ணால் திகட்டிடும். ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 2 பே லீவ்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டுடலாம். இது பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இது எவ்வளோ நம்ம சால்ட் பண்ணுறோமோ அவ்வளோவும் இந்த பிரியாணி டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ பார்க்குறீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அந்த புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதையும் நம்ம இதெல்லாம் எவ்வளோ சால்ட் பண்ணுறோமோ அவ்வளவும் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போவே அந்த அரோமா சூப்பராக வருது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். கூடவே ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர்னால் 1 ஸ்பூன் போதும், காரமாக இருக்கும். அப்படி இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர்னால் அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி இதை சில்லி பவுடர் போட்டு வதக்கி விட்டால் அந்த பிரியாணியோட கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த பிரியாணியோட கலர் அட்ராக்டிவாக இருக்கும். கலர் பவுடர்லாம் போட வேண்டாம். அடுத்தது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா இதை சாட் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த இஞ்சி பூண்டு வதங்க வதங்க பிரியாணி ஃப்ளேவரும் அப்படி வரும். நல்லா இப்போ கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்ச டொமேட்டோ வந்து நம்ம போட்டுக்கலாம். நார்மல் பாத்திரமா இருந்தால் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போது அடியில் லைட்டாக ஒட்டுற மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தக்காளி போட்டு நம்ம வதக்க வதக்க அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ தக்காளி வதக்கும்போது நல்லா ஹையில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஆனால் ஹையில் வச்சதுக்கப்புறம் எங்கேயும் வெளில போகாதீங்க, பக்கத்துலேயே இருங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், வதங்கிடுச்சு. இதை இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ ரைஸ்க்கு நம்ம செய்கிறோம். ஒரு 200 கிராம்ஸ் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவரும் அந்த புளிப்பும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ கட்டாயமாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகட்டும். ஸோ எந்த இன்க்ரீடியன்ட் போட்டாலும் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். அண்ட் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உப்பு வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணால் இன்னும் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் வந்து நம்ம கடைசியில் வந்து மூடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ மஞ்சள் போட்டு கழுவி வச்ச அந்த 1.5 கேஜி சிக்கனை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை வந்து லைட்டாக கிளறி மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தண்ணி விடுற மாதிரி இருந்தால் விட்டுடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். யூஷுவலாக வடி பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து சிக்கன் போடுவாங்க. நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால தண்ணி எப்பவுமே 1:1.5 தான் ஊற்றுவேன். ஒரு பங்கு ரைஸ்க்கு வந்து 1.5 பங்கு தண்ணி ஊற்றுவேன். நான் அரிசி ஊற வைக்கும் போதே கரெக்டான மெஷர்மெண்ட் தண்ணி அதிலேயே ஊற்றி ஊற வைப்பேன். அப்போ வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி மசாலாலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்து இப்போ ஊற்றிருக்கேன். மிச்சம் வேணும்னா வந்து கடைசியில் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் இருக்கும்போது எடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் அடியிலேருந்து எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா எண்ணெயில் வந்து நமக்கு உப்புலாம் கரெக்டாக தெரியாது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, புளிப்பும் கம்மியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம தயிர் போட்டுட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம உப்பு போட்டுட்டு தயிருக்கு பதிலாக லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பக்கம் சைமல்டேனியஸாக அரிசி கொதிக்க வைக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் கீ போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் ஜஸ்ட் சும்மா அந்த நெய்யில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 4 புதினா, அப்புறம் ஒரு 2 இனுக்கு கொத்தமல்லி போட்டு சும்மா அந்த நெய்லேயே அப்படியே பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த 1 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வரும்போது ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு கரண்டி வச்செல்லாம் கலக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது உடஞ்சிரும் ஊறின அரிசினால். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்து அரிசி அந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கணும். ரைஸ் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது. ஜஸ்ட் அதை வந்து ஒரு மாதிரி எலாங்கேட் ஆகி நீட்டமாக லாங்காக தெரியும். அதுதான் பதம். ஸோ இந்த மாதிரி லாங் ஆனதும் இமீடியட்டாக வந்து நம்ம அரிசியை வந்து வடிச்சிடணும். அதனால தான் இதுக்கு வடி பிரியாணின்னு பேர். சிக்கனும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் ரைஸும் வடித்து வச்சுருக்கோம். சிக்கன் வந்து ஒரு 25% வெந்திருக்கும். ஆனால் மிச்சம் எல்லாமே நம்ம தம் போட்டு அந்த தம்மில் தான் 75% வேகும். இப்போ அந்த ரைஸ் எடுத்து இதில் கொட்டிடலாம். 2மே சூடாக இருக்கும்போது கொட்டினா தான் வந்து அந்த தம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொட்டிட்டதுக்கப்புறமா வந்து கரண்டி விட்டு உள்ளே அந்த சிக்கன் வரைக்கும் இடித்து கலரக்கூடாது. அப்படியே மேலே சும்மா அதை ஃப்ளாட்டன் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஒரு லேயர் தேங்கணும். அப்படி இல்லைனா வந்து தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கரெக்டாக நம்ம தம் போடுறதுக்கான பதம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் தான் வந்து நிறைய இருக்குது. அதை தாண்டி மேலே தண்ணி இல்லை. ஸோ அதுக்கு மேலே ஒரு லேயர் தண்ணி வர மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே வந்து ஒரு டம்ளர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி இந்த தண்ணி நம்ம வடித்து வச்சதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஒரு 3/4 டம்ளர் தான் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியும், ரைஸும் அப்படியே ஈக்குவல் லெவல்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த அளவு இருந்தா போதும். இதுக்கு மேல வந்து ஜஸ்ட் நம்ம புதினா வந்து கொஞ்சம் அந்த வாசனைக்காக அப்படியே தூவிட்டு, நெய் வாசனை ரொம்ப விரும்புறவங்க வந்து ஒரு 1 ஸ்பூனோ இல்ல 2 ஸ்பூனோ நெய் மேல அப்படியே விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தம் போடுறதுக்கு இந்த மூடியில இருக்க இந்த நாசிலோட ஓப்பனிங் கூட நம்ம மூடணும். அதுக்கு நம்ம கோதுமை மாவை வந்து கொஞ்சமா பெசஞ்சு, கொஞ்சம் திக்கா பெசஞ்சு அதில மூடி வச்சிடலாம். தண்ணியா இருந்தா அந்த நாசில்குள்ள போயிடும். ஸோ இந்த மாரி மூடி தம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்ல ஹை ஃப்ளேமில வச்சுருங்க. அதுக்கப்புறமா சைட்லேருந்து அந்த ஆவி வரும். அப்போ வந்து நல்லா ஸ்லோ பண்ணி ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் மூடியே வச்சு வைங்க. இந்த மாரி மூடி இல்லாம நார்மல் பாத்திரத்தில செய்றவங்க வந்து, அந்த பாத்திரத்தோட ஓப்பனிங்க வந்து நல்லா அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டா மூடிட்டு, அதுக்கு மேல தட்டு போட்டுட்டு, நீங்க இப்ப வடிச்சு வச்ச அந்த தண்ணிய கொதிக்கிற தண்ணிய தூக்கி கூட அது மேல வச்சு தம் போடலாம். இப்ப 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தொறந்து பார்த்துடலாம். ஓ! வாவ்! இந்த கலர் பாருங்க. பெர்ஃபெக்ட் பிரியாணி கலர். அண்டு அது எடுக்கும்போதே அப்படியே வந்து பொல பொலன்னு தனித்தனியா இருக்கு. நான் உள்ளலாம் மிக்ஸ் ஆயிருக்குமா, வெறுமனே மேல மட்டும் வந்து நம்ப அ அரிசி போட்டு கலராம விட்டுருவோமேன்னு நெனச்சேன். பட் ஆட்டோமேட்டிக்கா உள்ளேயும் அந்த மசாலா இறங்கி வாசனை அப்படி இருக்கு. பிரியாணின்னு சொல்றத கேட்டா மட்டும் சந்தோஷம் கிடையாதுங்க. அத பார்க்கும்போது அந்த கலர் வந்து நம்மள அப்படியே டெம்ப் பண்ணணும். அண்ட் அதோட வாசனை நம்மள எங்க இருந்தாலும் வந்து கூட்டிட்டு வரணும். அத நெனச்சு சந்தோஷப்படணும். கையில தொட்டு பார்த்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பிளிஸ்ஸா ஒரு ஃபீல் ஆகணுங்க. அப்படிப்பட்ட பிரியாணியை எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து கத்துக்கிட்டேன். நிறைய பிரியாணி செஞ்சு பார்த்தேன். பட் இந்த டைப் ஆஃப் பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிடும்போது அது எல்லாமே இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா. இந்த வட்டி பிரியாணி வேற லெவலுங்க. நீங்க நிஜமாவே வீட்ல செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை நிச்சயமா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.